இன்னைக்கு ஒரு வேளை டீ நமக்கு கிடைக்கலன்னா நம்ம வர்ற வறுத்து தாங்க முடியல. 5 மணிக்கு நான் டீ குடிக்கணும், இன்னும் எனக்கு டீ வரலன்ற நிலைமையில இருக்கும். ஆனால் அந்த மக்கள் தங்களுடைய உடைமைக்காக அங்கே சண்டை பிடிக்கல. தன்னுடைய பாட்டனாருடைய சொத்து தனக்கு கிடைக்கணும்னு தங்களுடைய உயிரை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறோன்னு அவங்க முன்னாடி வந்து நிக்கல. அவர்கள் நிற்பதினுடைய காரணம் இது என் இறைவன் புனிதமாக்கப்பட்ட, என் இறைவன் புனிதமாக்கிய ஒரு பூமி அப்படிங்கிறதுனாலையும், என் இறைவனுடைய ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் அவர்கள் எவ்வளவு விஷயங்களை இந்த 2 ஆண்டுகளில் இழந்திருக்காங்க. அல்லாஹ்விற்காக தியாகங்கள் செஞ்சிருக்காங்க. என்னைக்காவது யோசிச்சு பார்க்குறோமா? சகோதரிகளே, நம்மளுடைய சிந்தனைகள், நம்ம வீட்டில் நமக்கு உடல் உறுப்புகளில் ஒரே ஒரு பகுதி காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதை குறித்து அவ்வளவு சிந்தனைகளோடு நேரங்களை கடக்கிறோம். ஆனால் அந்த மக்கள் அந்த பைத்துல் முகத்தஸிற்காக எவ்வளவு இழந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தங்களுடைய உயிரை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு தளங்கள் வெறுமனே சொல்லக்கூடியது என்னன்னா 65,000 அப்படின்னு. ஆனால் உண்மைக்கும் பார்த்தோம்னா டிஆர்டி வேர்ல்டோ அல் ஜசீராவோ சொல்லும் பொழுது 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தங்களுடைய உயிரை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி எத்தனை மக்கள் இடிபாடுகளில் சிக்கியிருக்காங்கன்னு தெரியாது. அதற்கு அடுத்தபடியாக எத்தனை மக்கள் இழந்து நிற்கிறாங்க, எங்கே இருக்காங்கன்னே தெரியாத மாதிரியும் வாழ்க்கையை வாழ்றாங்க. இவ்வளவும் அவர்கள் செய்யறது ஒன்னே ஒன்று மட்டும்தான், இது என் இறைவனால் வகை இறக்கப்பட்ட பூமின்றதுக்காக எல்லாத்தையும் துறக்கிறாங்க. உணவு கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், வீடியோலலாம் பார்க்கும்போது அந்த உணவுகளை சமைத்து சிறு பிள்ளைகள் வந்து வரிசையில் நின்று வாங்கிக்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்து நாமெல்லாம் அவ்வளோ வருத்தப்பட்டு பேசுகிற மாதிரி தான் பேசுவோம். எவ்வளவு அந்த உணவுக்காக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. சகோதரிகளே, அவர்கள் அந்த உணவுக்காக கஷ்டப்பட்டாலும் ஈமானை ஒரு நாளும் இலக்கலன்றதை நாம மனசில் பதிய வைக்கணும். உண்மைக்கும் அதை மனசில் பதிய வச்சோம் அப்படின்னோம்னா நம்மளால ஏன் இப்படி தியாகங்கள் செய்ய முடியலையேன்ற கேள்வி நமக்குள்ள வரும்.